ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேனுஸ் கிச்சன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது கோபி பாப்கார்ன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். 200 கிராம் காலிஃப்ளவர், 1 கப் மைதா, 1 கப் மோர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், மஞ்சள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு அடுப்பில் தண்ணி ஊற்றி காலிஃப்ளவர் வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப வேக வேண்டாம். பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிக்குது. இது இப்போ எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இன்னொருக்கா ஒரு பச்சை தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம அதுக்கு தேவையான மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வரமிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள், உப்பு, இதெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மோர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இப்போ இது கூட மீதி இருக்க மோரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கரைச்சாச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வைக்கலாம். இதை நீங்கள் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வைங்க. பாருங்கள், இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதில் இருக்க மோர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எடுத்து ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த மோர் தண்ணியே ஊற்றி இப்படி உதிரி உதிரியாக வர மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க காலிஃப்ளவரை இப்போ எடுத்து இதில் நல்லா புரட்டிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா புரட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா புரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் இதே மாதிரி புரட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இது ஒன்றுனா போட்டு பொரித்து எடுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஒன்றுனா இப்படி திருப்பி போடலாம். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னே எடுத்துடலாம். பாருங்கள், இது நல்லா வெந்து எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகி மொறுமொறுன்னு இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பரான கோபி பாப்கார்ன் ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.